வயசானாலும் ஸ்டைலும் அழகும் மாறதே இல்லை. அதையா குடிக்கிறான் இல்ல உனக்கு என்ன நான் சொல்றது பாட்டி. ஐயோ ஆமா ஆம்பளை வந்து கொட்டை மாதிரி கொட்டை துணி போட்டு வந்துக்கிறா. ஆம்பளை துணி போட்டு வர ஒரு மாரி இருந்துச்சு. அதனால ஓரையா எங்க பாட்டி அதுக்கு தானே தெரியும். நீ எதுக்கு கேட்க வரேன்னு வேண்டா பாட்டியா மரியாதை கொடுக்குறா. மருத்துவத்துக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன்ற நீ. நான் நினைச்சேன்னா உன்னை என்ன பண்ணுவேன் தெரியுமா? வந்த வயலே உள்ள அனுப்பிடுவேன்னு தெரியும். வலி இல்லாமல என்ன அழலாமா, வலி இல்லாமல என்ன அழலாமா, வாடிக்கையாகவே தேடிக்கொண்டே செய்யும், வாடிக்கையாகவே தேடிக்கொண்டே செய்யும், வாடிக்கையாகவே தேடிக்கொண்டே செய்யும், வாடிக்கையாகவே தேடிக்கொண்டே செய்யும். மருத்துவ கிழவி நானாமே, கிழவி நானாமே, மருத்துவ கிழவி நானாமே. வாயில கேள்வி எதையாவது வைக்க வாய்க்கு வந்து பாடையா நல்லா புள்ளியார் மாதிரி உக்காந்துக்கிற வெத்தலை பார்க்க போட்டீங்க. சொல்லியம்மா கல்யாணம் ஆயிடுச்சா? ஒரே ஒரு முறை. ஒரு முறை உள்ள பத்திட்டியா? அது அவங்க ஒரே ஒரு முறை. ஏண்டின்னு கேக்குறேன். அவங்க ஒரே முறை. ஏண்டி ஏண்டான்னு கூப்பிடுறதா ஏண்டின்னு கூப்பிடுறேன். ஆயா ஒண்ணு பாத்துட்டுல இருந்து ஒரு மாதிரி கிளு 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 வரட்டா வரோம். இருக்கும் அதான் தவறும். சொல்லுங்க பாட்டி. வாடை போடி வைத்திருக்க நண்களா, வாடை போடி வைத்திருக்க நண்களா, அடைய தூவினால் பெண்களும் மாறுவார், அடைய தூவினால் பெண்களும் மாறுவார், அடைய தூவினால் பெண்களும் மாறுவார், அடைய தூவினால் பெண்களும் மாறுவார். அன்றாய் அடித்தாலே எதுவுமே தெரியாது. இதற்கு ஒரு மருந்து கேளுங்கள், ஆம்பளை ஆகுற ஆம்பளையா தெரியுமா? ஆமா மருந்து ஏதாவது வேணுமா? ரவுண்டு வெத்தலைக்கு போட்டுக்கிற மாதிரி ரவுண்டு. நீ இந்த மருந்து சாப்பிட்டீங்கன்னா என்கிட்ட இருக்கிற மருந்து சாப்பிட்டீங்கன்னா நீ ராத்திரி சும்மா இருக்க மாட்டியா? என்ன பண்ணுவேன்? அதுவும் பொண்டாடிக்கிட்டு தான் போய் கேட்கணும். மாமா போய் மாமாய் மருந்து வாங்க அவனுக்கு ஆயா தாத்தான் வாங்கினாத்தா இல்ல இவருக்கு கூட கொடுக்குறான். அது என்ன பண்றது? எப்போ மருந்து பாதி என்ன சாப்பிடுவோம்? மருந்து சாப்பிட்டு என்ன பண்ணுவா? மருந்து சாப்பிட்டு பத்து தூங்க வேண்டியதான். பத்து தூங்க போறா. ஏன் மருந்து தூங்க கூடாதுரா? அப்ப அந்த மருந்து ஒரு ஆளுக்கு வேலை செய்யும். யாருக்கு? அத்தா மாமாக்கு செய்யும். அவர் ஏற்கனவே மாசமா தானே இருக்கிறாரு. அது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்குது உங்க கதை. நாடது இயக்கினால் கூடவே வருவார், நாடது இயக்கினால் கூடவே வருவார், நாடது இயக்கினால் கூடவே வருவார், நாடது இயக்கினால் கூடவே வருவார். நன்றாய் அடித்தாலே என்றுமே தெரியாது, நன்றாய் அடித்தாலே என்றுமே தெரியாது, நன்றாய் அடித்தாலே என்றுமே தெரியாது, நன்றாய் அடித்தாலே என்றுமே தெரியாது. இதோ இதற்கு ஒரு மருந்து கேளுங்கள், இதோ இதற்கு ஒரு மருந்து கேளுங்கள், இதோ இதற்கு ஒரு மருந்து கேளுங்கள், இதோ இதற்கு ஒரு மருந்து கேளுங்கள். இப்பவே தருவேன் என்னிடம் வாருங்கள், இப்பவே தருவேன் என்னிடம் வாருங்கள், இப்பவே தருவேன் என்னிடம் வாருங்கள், இப்பவே தருவேன் என்னிடம் வாருங்கள். தம்பி நீ
எந்த பள்ளிக்கூடத்துல படிச்சு எந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற? எனக்கு பள்ளிக்கூடம்லாம் ஒன்றும் தெரியாதுடா அப்பா. என் காலத்துல பள்ளிக்கூடம்லாம் இல்லை. சரியம்மா. எங்க அம்மா கற்றுக் கொடுத்தாங்க, நாங்கள் கற்றுக்கினோம். அப்புறம் என் பொண்ணு என் பிள்ளை எல்லாம் கற்றுக்கினேன். இதே வேலை தான் எங்களுக்கு. எங்க பெரியம்மா சொல்லி கொடுத்தாங்க. ஆமா. ஆனா ஒரு பொம்பளை மாசமா வரதுக்கு அம்மா கஷ்டப்படுச்சு. எந்த ஊர்ல பொம்பளை மாசமா வரதுக்கு கஷ்டப்படுறாங்க? ஆம்பளை கஷ்டப்படுறோம். பத்தியா நீ 5 நிமிஷம் போயிட்டு வந்துடுற, அதுக்கப்புறம் 10 மாசம் ஆகுதானே கஷ்டப்படணும். நானும் மாமா ஓராம் மாதம் ஒரே மாசத்துலயா? ஓராம் மாதம் சொல்றது. ஓராம் மாதம் உடல் அது கனத்து ஈராம் மாதம் இடையது தளர்ந்து மூன்றாம் மாதம் முகம் அது வெளுத்து நான்காம் மாதம் நாவிற்கு இனியது உண்டு. புளிச்சோறு புளியாஞ்சோறு உண்டு. நாவிற்கு இனியது உண்டு. ஐந்தாம் மாதம் அழகு சீமந்தம் செய்து வளையலு. ஆமாடா. ஒட்டுக்கா தள்ளுறது. அழகு சீதனம் செய்து சீமந்தம். ஏடா எம்மா இதோட சமாச்சாரம் சொல்லுகிறேன். இந்த போலீஸார பத்தியா பேசுகிற ஒண்ணு நீ. 5ஆம் மாதம் அழகு சீமந்தம் செய்து 6ஆம் மாதம் அடிவயிர் கனத்து 7ஆம் மாதம் இடையது தளர்ந்து 8ஆம் மாதம் எடுத்தடி வைக்க 9ஆம் மாதம் பொம்பளை தானே எல்லாம் உங்க கதையை தானே சொல்லுகிறாங்க. கம்முன்னு இருங்களா. 9ஆம் மாதம் இடை தளர்ந்து 10ஆம் மாதம் நெற்றி வியர்வை சிந்த அவள் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாள். ஆயா நெத்தி வேர்வையா வரும் குழந்தை பிறக்கும் போது. ஏண்டா நெத்தி வேர்வை வராத உள்ள விட்டாதானே? சரி போய் மருத்துவம் பாக்குறோம் நான் தான்டா. ஆமா எனக்கு தானே தெரியும். உனக்கு நெத்தி வேர்வை வந்து எனக்கு இல்லடா. ஆனா புள்ள பிறகு சரி யாருக்கோ வந்துட்டு போட்டு நெத்தி வேர்வை சிந்த ஒரு குழந்தையை பெறுகிறாள். ஆனா எப்பா கொஞ்ச நேரம் முடிய போகுது. 10 நிமிஷத்துல நேரம் முடிஞ்சிடும். வீட்டுக்கு போயிடலாம். இருங்க. நீ வளர்ந்து ஆளாயி அம்மா அத லேட்டஸ்டா சொல்லணும்னா தம்பி இல்ல வீட்டுக்கு போங்கடா. வீட்டுக்கு போறேன். என்னடா பாக்குற? ஒரு மரியாதை கொடுக்க பேசுறதா தயவு செய்து வெளிய போய் பின்னாடி போய் பேசுங்கப்பா. நான் வாணால யாரும் பேச வாண்டில மூட்டிட்டேல. ஒரு குழந்தை இத பாருங்க. இல்ல நீங்க தனியா பேசுங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்? அந்த அப்பா அம்மாவை கேவலப்படுத்துறோம். ஆமா கேவலம் தாண்டா படுத்துறோம். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் கொடுக்கறது இல்ல. நீயும் ஒழுங்கா வாழறது இல்ல. அவங்களையும் நிம்மதியா விடுறது இல்ல. இப்படியாக இருக்கிற அதுவா தவிரவா என்ன சொல்ற கேள்றா? சேராத ஆணையும் பெண்ணையும் ஒன்றாக நான் எடுத்து விடுறேன். நீ பேசு. கேக்குற பாக்காத. என் மருந்து உங்க மருந்து நீ சாப்பிட்டீன்னா இந்த சோரா புருஷனை சொல்றாங்களே என்னடா அது கல்யாணம் பண்ணுவான் போய் தூங்கிடுவான். கல்யாணம் பண்ணிட்டு தூங்குற பாசியா இதெல்லாம் தூங்கிடுவான். அவன் ஒரு வயசு பெண்ணு என்ன செய்வா? என்ன பண்ணும்? கல்யாணம் ஆனா என்ன அடுத்த கட்டம் என்ன எதிர்பார்ப்பாங்க? அடுத்த கட்டு
மொய் வைப்பாங்க. அடே என் சாண்டா குற்றவன நீ அதுலயே இருக்காத. குழந்தை பெத்துக்கணும்னு ஆசைப்படுவேன். ஆமா. அதுக்கு நீ ஆம்படியா நீ என்ன பண்ணும்? சொம்புல பால் எடுத்துன்னு வருவாங்களா, நான் கட்டில உக்காந்து இருப்பேனா, அது இப்படியே குனிஞ்சு தலை நிமிராம இப்படியே வருமா, அது தரணும்னு ஒளிய ஓடிடுவேன். பாலை குடிச்சிட்டு பாலத்தை சாப்பிட்டு தூங்கிடுவேன். பெண்ணாகப்பட்டவர் குழந்தை பெற்றுக்காம இருப்பாங்க. ஆணாகப்பட்டவர் என்ன நினைப்பாரு தெரியுமா? தொந்தரவு வருவாங்க. அதனால அதை அழிச்சு விடுன்னு சொல்லுவாங்க. ஆமா, அப்பேற்பட்டதுக்கு மருந்து இருக்குது. அதற்கு மருந்து சோரப்பூர் சென்னை கேட்டாலைங்க சமுதாயத்துல கெட்ட பேர் வந்துரும். அதனால யாருக்கும் தெரியாம இந்த புள்ளைய கலைச்சிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆமா ஐயா. அப்படி நினைக்கும் போது சரியா அதுக்கு யார்கிட்ட போகணும்? அதுக்கு தகுந்த மருந்து நான் கொடுப்பேன். ஆமா, புல்ல குடுக்கறதுக்கும் கொடுப்பேன், புல்ல கலைக்கிறதுக்கும் கொடுப்பேன். ஆமாடா, ஆனா இப்ப கலைக்க முடியாது. சரி, ரைட். சொல்ல வச்சிருவாங்களே, எல்லாம் வானாவும் என்னை மதியாமல், எல்லாம் வானாலும் என்னை மதியாமல், எல்லாம் வானாலும் என்னை மதியாமல், எல்லாம் வானாலும் என்னை மதியாமல், எத்தரை வெல்லுவே நான் எதிர்த்தரை வெல்லுவே, எத்தரை வெல்லுவே நான் எத்தரை வெல்லுவே, எதிர்த்தரை வெல்லுவே நானோ எதிர்த்தரை வெல்லுவே, இன்னமும் இத்திரை இன்னமும் கேளுங்கள், இன்னமும் என்ன சாதாரண ஆளுன்னு நீ எடை போடாத. நான் உன்னை நீ உள்ள பூசும் போதே பார்த்துட்டேன், நீ சரியான ஆளுன்னு. உள்ள பூசும்போது பார்த்து நீ போட்டு ஒரு விஷயம் ஒண்ணு கேட்கறது. சொல்லுங்க ஐயா. அதுக்கா அதுவும் சொல்றேன் கேளுங்க. பிள்ளைகள் வயிற்றில் மரித்து போனாலும், பிள்ளைகள் வயிற்றில் மரித்து போனாலும், பிசக திரும்பி போனாலும், பிசகை குறுக்க திரும்பி போனாலும், உள்ள ஊடலை பற்றிய நின்றாலும், ஒருவரி எல்லாமல் திறமையை எடுத்து படவு கட்ட ஒரு ஊக்கு குத்தி விடக்கூடாது, கீழே தொங்கினே இருக்குது. அப்படியே சொல்லுங்க யாராவது அப்படி இப்படி பொம்பளைங்க தவறுத்தாங்க. உலகத்துல அதெல்லாம் நடக்கிறத தவறுனாலும் குழந்தை என்ன பண்ணா சில நேரத்துல 3 கிலோ இருக்கிறது 5 கிலோ ஆயிடும். ஆமா, குழந்தை தலை முதல்ல வரணும். சரி 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 வினாத்தா, வினா இரே 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 வினா வினா உடுப்பா